நபியவர்கள் இன்னும் சில துஆக்கு நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். புகார்ல வரக்கூடிய செய்தி, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் கான இதா ரஅல் மதர, மழை பொழிவதை கண்டால், மழை பொழிந்தால் சொல்வாங்களாம் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஅன், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். இந்த துஆவை ஓதுவார்கள். மழை பொழியும் பொழுது என்ன துஆ ஓதுவாங்களாம்? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஅன், யா அல்லாஹ் இந்த மலையை பிரயோசனமான மலையாக ஆக்கிவிடு, நமக்கு பிரயோசனம் தரக்கூடிய பயனுள்ள மலையாக நீ ஆக்கிவிடு என்று துஆ கேட்பார்கள். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் மழை பொழியும் பொழுது அவர்கள் செய்த இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தான விஷயத்தை சொல்கிறார்கள். நபி அவர்களுடைய சுன்னால் என்று சொல்கிறார்கள், அஸாபனா வ நஹ்னு மஅ ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ஒரு தடவை நபியர் நாங்கள் இருக்கிறோம், அந்த நேரத்திலே மதருன் மழை பொழிகிறது. நபி நாங்கள் இருக்கும்போது என்ன செய்து மழை பொழிகிறது. நபி என்ன செஞ்சாங்க தெரியுமா? நபி அவர்கள் ஃபஹஸர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபஹு ஹத்தா அஸாபஹு மினல் மதர். நபி அவங்க என்ன செய்யாங்க, அவருடைய ஆடைகளை கொஞ்சம், கையுடைய ஆடை, அவருடைய அந்த காலிலே அணிந்திருக்கக்கூடிய ஆடையை கொஞ்சம் என்ன செஞ்சாங்களா, உயர்த்தி கொண்டார்கள். ஏன்? அந்த மழை தண்ணீர் உடம்பிலே படுவதற்காக வேண்டி. என் மழை என்பது நபி அவங்க சொன்னாங்க ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. எனவே மழை பொழியும் பொழுது நம்முடைய உடம்பிலே ஏதாவது ஒரு பகுதியிலே தண்ணீர் படுவதற்கு நாம் ஆடைகளை உயர்த்திக் கொள்வது, நம்முடைய உடம்பிலே அந்த தண்ணீரை பட வைப்பது ஒரு முக்கியமான சுன்னாவாக இருக்கிறது. நபி அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். இப்ப நபி அவங்கள்ட்ட கேட்கப்படுது, லிம சனஅத்தஹாத், அல்லாஹ்வின் இப்படி செய்கிறீர்கள், இப்படி செய்கிறீர்கள். அவங்க சொன்னாங்க, லிஅன்னஹு ஹதீஸு அஹதின் பிரப்பிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய அதாவது செய்தியை கொண்டு வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருளை இந்த மலை கொண்டு வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருளை இந்த மலை நமக்கு எடுத்து காட்டுகிறது, இந்த மலை மூலமாக அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு விளங்குகிறது, அந்த ரப்பு இருக்கிறான் என்பது நமக்கு விளங்குகிறது, அதனால் தான் நான் இதை செய்கிறேன் நபி அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது.